வெல்கம் டு கூகுஸ் கேக். ஆன்லைனில் உங்களுக்கு பேக்கிங் கிளாஸ் படிக்கணுமா? அதுவும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு பேக்கிங் கிளாஸ் படிக்கணுமா? எங்களோட யூடியூப் சேனலில் நாங்கள் இப்போ ஃப்ரீயாகவே பேக்கிங் கிளாஸ் வந்து சொல்லித்தர்றோம். நிறைய பேருக்கு பேக்கிங் கிளாஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாது. நான் போடுற ஒவ்வொரு வீடியோலுமே உங்களுக்கு எப்படி பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறது, அதோட டிப்ஸு, அதோட ட்ரிக்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இனி வர்ற வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு பேக்கிங் பற்றின வீடியோ தான் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பார்ட் 1 வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே பேக்கிங்க்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்படும், அதோட யூசேஜ் என்ன, எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். வீடியோ லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேக்கிங்க்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது மெஷரிங் கப்ஸு தான். பேக்கிங்கில் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி தான் போடுவோம். நம்ம ஒரு கேக் பண்ணால் கூட கொஞ்சம் அளவு மாறினா கூட அந்த கேக் ஒழுங்காக பர்ஃபெக்டாக வராது. இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் ஒரு 100க்குள்ளே தான் ரேட் இருக்கும். செகண்ட் ஒன், மெஷரிங் ஸ்பூன்ஸ் வாங்கிக்கோங்க. இது பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆன்லைன் பேஜில் கூட உங்களுக்கு மெஷரிங் கப்ஸும் மெஷரிங் ஸ்பூனும் ஒன்றாவே கிடைக்கும். ரேட் எப்படியுமே ஒரு 200 அந்த மாதிரி அது உள்ள தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் ஒன்று வாங்கிக்கோங்க. ஹேண்ட் பீட்ரு இல்லாதவங்க இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐசிங் நைஃப் வாங்கிக்கோங்க. இது சின்னது பெருசுன்னு இருக்கும். ரெண்டுத்துலேயுமே ஒன்று ஒன்று வச்சுக்கோங்க. கேக் க்ரீம் எல்லாம் நம்ம போடும்போது இந்த மாதிரி ஐசிங் நைஃப் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராப்பர் வாங்கிக்கோங்க. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் ஒரு 6, 4 அந்த மாதிரி நிறைய டிசைன் போட்டு உங்களுக்கு செட்டாகவே கிடைக்கும். ஹேண்ட் பீட்டர் தான் பேக்கிங்க்கு ரொம்ப தேவைப்படும். நார்மலாக நீங்கள் விஸ்க் வச்சு எக் பீட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாலுமே அந்த கேக் வந்து எக் ஸ்மெல் அப்படியே இருக்கும். இதுவே நீங்கள் ஹேண்ட் பீட்டர் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் அந்த எக்குமே நல்ல ஸ்மெல் வராமல் நல்ல ஃப்ளஃபியாகவும் வரும். இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்கும். இது கண்டிப்பாக ஒன்று வாங்கிக்கோங்க. பைப்பிங் பேக் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேக் வந்து ஐசிங் பண்ணும்போதெல்லாம் இது ரொம்ப தேவைப்படும். அது மட்டும் இல்லை, இந்த கேக்கெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐசிங் பேக் வந்து தேவைப்படும். இதுலேயும் வந்து உங்களுக்கு லார்ஜ், மீடியம் அப்படி 2 சைஸில் இருக்கும். இது கேக் ஐசிங் பண்ணுறதுக்கெல்லாம் இது ரொம்ப தேவைப்படும். இது ஒரு பேக்கெட்டில் 100 பீஸ் இருக்கும். இந்த மாதிரி டின்னுமே வாங்கிக்கோங்க. இதுலேயுமே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு அப்படி 2 ஷேப் இருக்கும். இதில் ஒரு 2 சைஸ்லேயுமே ஒன்று ஒன்று வாங்கிக்கோங்க. இது கூடவே நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், கப் கேக் வேணும்னாலும் அந்த டின் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் ஒன்று வாங்கிக்கோங்க. கேக்லாம் பண்ணும்போது நம்ம மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடாலாம் ஒன்றா சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி ஜல்லடையில் சலிச்சு போடும்போது உங்களுக்கு கட்டி கட்டியாக இல்லாமல் கரெக்டாக எல்லாமே ஈவனாக வந்து இருக்கும். ப்ரெட்டிங் நைஃப் வாங்கிக்கோங்க. இது நீங்கள் கேக்லாம் வந்து இப்போ 3 லேயராக கட் பண்ணுறீங்கன்னா சும்மா சாதாரண கத்தி வச்சு நம்ம கட் பண்ணும்போது அது கரெக்டாக வராது. இந்த மாதிரி ப்ரெட் நைஃப் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்ட் பீஸாகவும் கிடைக்கும். மிக்சிங் பவுல் வாங்கிக்கோங்க. இது பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டீல் இல்லைனா கிளாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். டர்ன் டேபிள் வாங்கிக்கோங்க. இந்த டர்ன் டேபிள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். கேக் பண்ணுற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக தேவைப்படும். இதுவுமே பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, மெட்டல்லையுமே இருக்குது, கிளாஸ்லேயுமே இருக்குது. இந்த டர்ன் டேபிள் மட்டும் பிளாஸ்டிக்லேயும் சரி, கிளாஸ்லேயும் சரி அந்த மாதிரி வாங்காமல் நீங்கள் மெட்டலில் வாங்குங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு கேக் ஐசிங் பண்ணும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக வர்றதுக்கு இந்த டர்ன் டேபிள் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இதுவே நீங்கள் டர்ன் டேபிள் பிளாஸ்டிக்கில் வாங்கும்போது அது ஒழுங்காக டர்ன் ஆகாது. அப்போ நீங்கள் கேக் ஐசிங் பண்ணும்போது அது ஒழுங்காகவே வராது. நாசில் வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ ஐசிங் பண்ணும்போது உங்களுக்கு கேக் டெக்கரேஷனுக்குலாம் நாசில் ரொம்ப தேவைப்படும். இதுவுமே அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் உங்களுக்கு கம்மி ப்ரைஸ்லேயே செட்டாகவே நிறைய சைஸ்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து சிலிக்கான் மோல்டு வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நேம்லாம் ஒழுங்காக வந்து எழுத வராது. அதுக்காக இந்த மாதிரி லெட்டர்ஸ் மோல்டு ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி செட்டாகவுமே உங்களுக்கு ஆன்லைனில் நிறைய கிடைக்கும். இது ஒரு 2 பீஸ் 3 பீஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா சாக்லேட் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் தேவைப்படும். வெயிங் மிஷின் ஒன்று வச்சுக்கோங்க. இது அமேசான்லலாம் உங்களுக்கு 400 to 200 அந்த மாதிரி ரேட்லேயும் கூட கிடைக்கும். கேக் போர்டு வாங்கிக்கோங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கும். ரவுண்டு, ஸ்கொயரும் கிடைக்கும். இந்த மாதிரி சிலிக்கான் ப்ரஷ் வச்சுக்கோங்க. நிறைய பேர் பெயிண்ட் ப்ரஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. கேக்கில் சுகர் சிரப்லாம் டிப் பண்ணி இது வந்து மேலே ப்ரஷ் பண்ணுறதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். பட்டர் பேப்பர் வாங்கிக்கோங்க. இது வந்து கேக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா நீங்கள் நார்மலாக வந்து பட்டர்லாம் தடவி மைதாலாம் போட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதனால இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வாங்கிக்கோங்க. கிளிங் ரேப்பும் ஒன்று வாங்கிக்கோங்க. இது எதுக்குன்னா நீங்கள் இப்போ ஒரு கேக் வந்து ரெடி பண்ணிட்டீங்க. அது வந்து கூல் ஆகணும். கூல் ஆகுனதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் தான் வந்து ஐசிங் பண்ணுறோன்னா அந்த கேக்கை வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி கிளிங் ரேப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அது ஹார்ட் ஆகாமல் அப்படியே ரொம்ப நல்லாவும் இருக்கும். லாஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுனா ஓவன் தான்.
நிறைய பேர் வந்து ஓவன் வாங்க முடியாமல் குக்கர், பேன் அந்த மாதிரி இதுலேயும் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணுறனால நீங்கள் அதில் கூட பேக்கிங் பண்ணலாம். நீங்கள் அப்படி ஓடிஜி மாதிரி வாங்குறதா இருந்தால் நல்ல ஒரு பிராண்டாக பார்த்து நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எந்த ரிப்பேரும் இல்லாமல் லைஃப் டைம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இனி வர்ற வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பேக்கிங் பற்றின வீடியோ தான் நம்ம போடுறோம். உங்களுக்கு பேக்கிங் பற்றின என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கூகுஸ் கேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.